ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சண்டே ஸ்பெஷலான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி ரைஸ் கூட, தோசை கூட, இட்லி கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் மண்சட்டி எடுத்திருக்கேன். மண்சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாகட்டும். இது ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது எண்ணெய் சேர்த்து இது நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நம்ம சோம்பு சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி மண்சட்டியில் சிக்கன் கிரேவி பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தேவையான அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துட்டேன். இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வறுபட்டு வரட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். எல்லாமே வந்து டைம் கொடுத்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு பொருளுக்கு உடனே வந்து அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக நான் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போது கருவேப்பிலை சேர்த்து இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து வெங்காயம், தக்காளி இது ரெண்டும் மட்டும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவு சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் கொஞ்சம் வெங்காயம் சின்ன சைஸில் இருந்ததால் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 4 தக்காளி எடுத்து அதை வந்து கட் பண்ணி போட்டு சும்மா ராவாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டு தான் இப்போ இதில் நான் சேர்த்துருக்கேன். இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நம்மளுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வேகணும். அது வரைக்கும் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். இது சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது கூடவே கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம வதக்கி வந்ததுக்கப்புறமா அரைக்கலை, நம்ம ராவாக தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் இப்போ தான் இது நல்லா வதக்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி சண்டே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு தடவை நான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நம்ம மண்சட்டியில் வச்சுருக்கிறதால நம்மளுக்கு வந்து நல்லா சூப்பராக குக்காயும் வரும், சீக்கிரமாக குக் ஆகிடும். அடுத்தது ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூடவே நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு பாருங்கள், இப்போவே ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னுமே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போது நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இந்த ரெசிபி காரம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். கடைசி நம்ம தேங்காய் பால் சேர்ப்போம். ஸோ அதனால் அது பேலன்ஸ் ஆகிடும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம கிண்டி விட்டுட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் இதோட ராஸ்மல் எல்லாம் போகிற அளவுக்கு வந்து விட்டுடலாம். அப்படியே ஓகே, இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது வந்து ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். சரியாக ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருந்தது அப்படின்னா இதில் இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாம் நம்மளுக்கு போயிடும். அந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம சிக்கன் சேர்க்கணும். பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சூப்பராக நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்க்க போகிறோம். இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் அளவு எடுத்திருக்கேன். இதை வந்து ஆல்ரெடி மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் லெக் பீஸ் கூட சேர்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போது இதே மாதிரி நீங்கள் நாட்டுக்கோழியில் கூட ட்ரை பண்ணலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை விட அது ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நீங்கள் நம்ம சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு தடவை நான் கிண்டி விட்டுக்கிறேங்க. கிண்டி விட்டுட்டு இது வந்து இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரட்டுக்கும். அந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் விட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா வந்து இப்படியே வேக வச்சுக்க போகிறோம். நம்ம இப்போவே சிக்கன் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அந்த மசாலாலாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், அவ்வளோதாங்க. இது கொஞ்ச நேரம் கிண்டி விடுங்க. நம்ம வந்து திக்காக வச்சுருக்கிறதால கீழே வந்து அடிப்பிடிக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இது ஓரளவுக்கு நல்லா வந்து பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இப்போவுமே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். ரெடிமேடான சிக்கன் மசாலா தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதோட பச்சை வாடை எல்லாம் போகணும். இது போனதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஆல்ரெடி வந்து சிக்கன் இப்போவே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தது அப்படின்னா நம்மளுக்கு போதும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமா அதோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போது நான் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன்.
இப்போ போதுமான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது மறுபடியும் கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போது. பாருங்கள், ஆல்ரெடி நம்ம தக்காளியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு இப்போ தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, உப்பு சேர்த்துட்டேன். சரியாக வந்து இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்தது அப்படின்னா மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும் நம்மளுக்கு. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இடையில இந்த மாதிரி ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். மண் சட்டி அப்படின்றதெல்லாம் நல்லாவே நம்மளுக்கு சூடாக இருக்கும். சீக்கிரமாகவும் நம்மளுக்கு குக் ஆகிடும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், சிக்கன் எவ்வளோ சூப்பராக சுருண்டு வெந்து வந்திருக்கு அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் கூட நான் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சிட்டு அதோடைய பால் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எந்த அளவு சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் தேங்காய் எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 பீஸ் தான் எடுத்திருந்தேன். அதை வந்து அரைச்சிட்டு அதோட தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா சரியாக ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா போதும். ரொம்ப அதிகமாக வந்து கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கொதி வந்த உடனே வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக வந்து கொரியாண்டர் லீஃப் சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட பாருங்கள், இந்த மண்சட்டியோட சூடில் சூப்பராக குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இனிமேல் சிக்கன் எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி ஒயிட் ரைஸ் கூட செஞ்சுருக்கோம். இதே நீங்கள் தோசை இட்லி கூட செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.